விக்னேஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. இன்றைக்கி நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் இருக்கிற இளைய மதுக்கூடம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் நம்ம இருக்கோம். இந்த வில்லேஜுங்கிறத விட ரொம்ப சுகமான ஒரு ஆனந்தமான ரொம்ப ரம்மியமான ஒரு கிராமத்தை தான் நான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி முக்கியமான நாள் சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் நின்றுட்டுருக்கோம். இந்த ஆலயம் வந்து பிரம்மன் அமைத்து கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தலம் தான் வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். ராமனால் பூஜிக்கப்பட்ட இந்த சிவன் ஆலயம் இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் வந்து 1844 பிறகு தான் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதற்கு முந்தைய காலம் 500 வருடங்களுக்கும் முந்தைய காலகட்டங்களில் இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட அதாவது புனரமைக்கப்பட்ட இந்த ஒரு ஆலயத்தை நம்ம வந்து நிறைய தரிசனத்தை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற நிறைய இஷ்ட பரிவார தெய்வங்கள்லாம் இருக்காங்க. சுப்பிரமணியரும் இங்கே விநாயகரும் இருக்காங்க, இடவள பக்கம் இருக்காங்க. இங்கே வந்து பலிபீடம் மற்றும் நந்தியோட நம்ம வந்து உள்ள இருக்கிற மூலவரை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். நம்ம இங்கே இருக்கிற எல்லா இங்கே வந்தால் என்ன நடக்கும், எப்போதுமே ஒரு கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் அப்படிங்கிற நிறைய கேள்வி கணக்குகளோட தான் ஒவ்வொரு ஆலயத்துக்கு வர்றாங்க. அப்போ எல்லாம் வந்து அருளை தேடி வந்த காலம் போய் இப்போ பொருளை தேடி இப்போ கடவுள்கிட்ட போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குற அந்த காலகட்டங்கள் இருக்கிற இந்த இதில் இந்த ஒரு அமைதியான சூழலில் இந்த ஒரு வில்லேஜில் வந்து மன அமைதியை தேடி வர்றவங்க, மன இறுக்கம் உள்ளவங்க, தனக்கான ஏதாவது நடக்காதா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து நிறைய பணத்தெல்லாம் சம்பாதிச்சவங்க, நிறைய பதவிகளை சம்பாதிச்சவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அமைதியை தேடி போயிட்டு இருக்காங்க சிவாலயத்துக்கு. அந்த வரிசையில் நீங்களெல்லாம் அமைதியை தேடி வரணும், உங்கள் மன இறுக்கத்திலிருந்து மன அமைதியை ஏற்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இளைய மதுக்கூடம் அப்படிங்கிற, அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் இருக்கிற இளைய மதுக்கூடம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வாங்க. அருமையான ரம்மியமான ஒரு சிவாலயம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த இதில் வந்து நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் சொல்லுங்கள். இங்கிருந்து பிரம்மபுரீஸ்வரின் அருளை நீங்கள் பெறுங்கன்னு சொல்லி வாங்க. இப்போ நம்ம மூலவர் பிரம்மபுரீஸ்வரரையும் அம்பாளையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம். சித்தர்கள் திருவடி யூடியூப் சேனலுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திரா சந்திரசேகரன், சென்னையில் சூளைமேட்டிலிருந்து இங்கு வந்திருக்கிறேன். இந்த ஆலயம் ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பிகா சமேத பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இளைய மதுக்கூடம். இது அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்திலே சீர்காழி கூற்றம் தாலுக்காவிலே திருவெண்காடு அருகில் அமைந்துள்ளது. திருவெண்காட்டிலிருந்து 3 கிலோமீட்டரிலும் சீர்காழியிலிருந்து 12 கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது. இன்றைய தினம் சிவன் ராத்திரி என்பதற்காக இந்த ஆலய தரிசனத்திற்காக நான் இங்கு வந்துள்ளேன். இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உணகடல் தொழுதெழுவே. இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உணகடல் தொழுதெழுவே. கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே. அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. வாடினும் சாவினும் வருந்தினும் வீழினும் உணகழல் விடுவேன் நல்லே. வாழினும் சாவினும் வருந்தினும் வீழினும் உணகழல் விடுவேன் நல்லே. தாழிலம்
தடம் புனல் தயங்கு சென்னி ஓடில மதி வைத்த புண்ணியனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினோ வழிபடல் மறவே நம்மா புனல் விரி நறுங்கொன்றை போதனிந்த கனல் எரி அனல் குகையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே தும்மலொடு அருந்துய தோன்றினும் அம்மலரடியலால் அறற்றாது என்ன கை மல்கு வரிசிலை கனை ஒன்றினான் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன். ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பிகா சமேத இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமானது இளைய மதுக்கூடத்தில் அமைந்துள்ளது ஏற்கனவே சொன்னேன். ஆனால் அந்த இளைய மதுக்கூடம் அப்படிங்கிறது என்னத்துக்கு எதனால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைக்கும் தொழிலை படைக்கும் பிரம்மா சீர்காழியில் ஈசனை வணங்குவதற்காக வரும்பொழுது இங்கே வந்து தங்கி அவருடைய நித்திய பூஜா விதிகளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தங்கியிருந்தார். தங்கியிருக்கும்போது சிவ பூஜை செய்வதற்கு அவருக்கு அமுதும் இலையும் தேவைப்பட்டது. அப்பொழுது இலை கிடைக்கவில்லை என்பதனாலே இங்கே ஒரு வாழை தோட்டத்தை அவரே உருவாக்கி அந்த வாழை இலையிலே அமுதை படைத்து அந்த சிவபூஜை நடத்தினார். அந்த சிவபூஜை நடத்தியதன் காரணமாக இது இலை அமுது கூடம் என்றும், பின்னாட்களில் இது இளைய மதுக்கூடம், இலை மதுக்கூடம், இலை அமுது கூடம் என மருவியும் தற்பொழுது இளைய மதுக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயமானது வரலாறு தெரிந்த அளவில் 1886 முதல் இதனுடைய வரலாறு, இந்த ஆலயத்தின் முதல் சிவாச்சாரியார் ஸ்ரீ முத்துசாமி சிவாச்சாரியார் தொடங்கி இன்றைய தினம் இந்த கோவில் நிர்வாகத்தை பரம்பரை அறங்காவலராக நிர்ணயித்து வருகின்ற சுப்பிரமணிய சிவாச்சாரியர் வரை பராமரித்து வந்துள்ளார்கள். அதற்கு முன்னாடியே இது ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே இந்த கோயிலுக்கான நிலங்களை அளித்து இந்த கோயிலை பராமரித்து வர வேண்டும் என்ற உத்தரவுகளும் உள்ளது. இந்த பரம்பரை அறங்காவலர்கள் வழி வழியாக வந்துள்ளார்கள். இந்த 1886 முதல் இன்று வரை நமக்கு தெரிந்து தற்பொழுது 1996 முதல் இன்றைய நாள் வரை திரு துரைசாமி சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவர்கள் இந்த ஆலயத்தின் பரம்பரை அறங்காவலராகவும் அதே நேரத்திலே ஆலயத்தின் அர்ச்சகராகவும் பணிபுரிந்து வருகிறார். இது சௌந்தரநாயகி அம்பாள் சமேத பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் மூல முதல்வர் விநாயகர் சன்னதி. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தெரிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினார் கண்ணீர் பணிமுன் பணிந்து எந்த ஒரு காரியமும் விக்னமின்றி செயல்படுவதற்கு நாம் மூல கணபதி வழிபடுகிறோம். வாங்க, நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம உள்ளே போய் மூலவரை தரிசனம் பண்ணுறோம், அம்பாளை தரிசனம் பண்ணுறோம். அதற்கு முன்னாடி பிரகாரத்தில் பரிவார தேவதைகளை தரிசனம் பண்ணலாம். வாங்க, இப்போ நம்ம பலிபீட விநாயகரை பார்க்குறோம். இங்கே நந்தியும் பலிபீடம் அமைந்துள்ளது. அதற்கு கீழே சிறிய அளவிலே
விநாயகர் திருமேனி அமைந்துள்ளது. இதனை பலிபீட விநாயகர் என்று இங்கே ஆலயத்திலே அழைக்கப்படுகிறது. இந்த விநாயகரை வழிபட்ட பின் இதே பிரகாரத்தின் இளமேந்து வளமாக ஸ்ரீ வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய சாமியை தரிசனம் செய்யலாம். இப்போ நம்ம சௌந்தரநாயகி அம்பிகா சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தேவஸ்தானத்தில் கோயிலில் உள்ள நுழைஞ்சதும் வடக்கு புறமாக சுப்பிரமணியர் வள்ளி தெய்வசேனா திருமேனி அமைஞ்சிருக்கு. இதை இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சஷ்டி கிருத்திகை இந்த விரதம்லாம் இருந்து மக்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. ரொம்ப சிறப்பான முருகர் இவர். இப்போ நம்ம வந்து எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கிற மாதிரி துர்க்கை சன்னதியை பார்க்குறோம். இவங்க வந்து வடக்கு நோக்கி இந்த கோயிலில் இருக்காங்க. நவராத்திரி காலங்கள் எப்போதும் இருக்கிற வெள்ளிக்கிழமைகளில் ராவுகால பூஜைகள் வந்து சிறப்பாக நடைபெறுது. நவராத்திரி காலங்களில் மக்கள் எல்லாரும் வந்து அந்த 9 நாளும் வழிபட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப சிறப்பான துர்க்கை இது. தலவிருஷத்துக்கு பக்கத்தில் இவங்க அமைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம துர்க்கையை தரிசனம் பண்ணோம். அடுத்தது நம்ம சூரியன் பைரவரை தரிசனம் பண்ணுவோம். வாங்க, இப்போ நம்ம வந்து பைரவர் சன்னதி பார்க்குறோம். நீங்கள் ஏற்கனவே துர்க்கை வரையும் பார்த்து வந்தீங்க. இப்போ பைரவர் பார்க்குறோம். இந்த பைரவருடைய திருமேனி பார்த்தீங்கன்னா, இந்த பைரவர் திருமேனி அமைந்துள்ள கோலமானது இந்த திருமேனியின் காலம் 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு தான் இருக்கும் என்பதால் இந்த ஆலயம் 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் செய்வழி செய்தியாக கேட்டோம். ஆனால் இறைவன் திருமேனியை பார்க்கும் பொழுது அது உண்மை என புலனாகிறது. இங்கே பைரவனும் சூரியனும் பக்கத்திலே சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு விளக்கேற்றுதலும் பைரவ அஷ்டமி என்று பைரவருக்கு விளக்கேற்றியும் மக்கள் தங்களுடைய குறைகளை தெரிவித்து நிறைவு பெறுகிறார். இது அடுத்ததாக ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கிணறு. இது பழைய காலம் தொட்டு இப்பொழுது பல ஆலயங்களிலே கிணறுகள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இந்த கிணற்றை பொறுத்தவரை அபிஷேகத்திற்கான இது கிணறாக இது பயன்படுத்தப்பட்டு பிற உபயோகங்களுக்கு பயன்படுத்துவதில்லை. இப்போ நம்ம சண்டிகேஸ்வரர் சன்னதியில் இருக்கோம். எல்லா சிவாலயங்கள்லையும் இருக்கிற மாதிரி சண்டிகேஸ்வரர் இங்கே அமைஞ்சிருக்காரு. எல்லா சிவாலயங்களையும் வரும்போது நம்ம சண்டிகேஸ்வரரை முதல்ல அனுமதி பெற்றுட்டு தான் நம்ம மூலவர்கிட்ட போய் நம்மளோட குறைகளை சொல்லி நம்ம பிரார்த்தனையை வைக்கிறோம். அதனால இப்போ சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணுறோம். அடுத்தது தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு நம்ம மூலவர் அம்பாலை தரிசனம் பண்ணுறோம். இப்போ நம்ம மடப்புலி பார்க்குறோம். மடப்பள்ளிங்கிறது வந்து சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்குது. உள்ளே வாங்க, இதை பார்க்கலாம். இங்கே நிறைய குத்தகைதாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த சுவாமியோட நிலங்களை நிறைய பேர் வச்சு பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்து வர அரிசி இதெல்லாம் வச்சு தான் இந்த கோவிலுக்கு நிவேதியங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அதை தயாரிக்கிற இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. விசேஷ காலங்களில் அன்னதானமும் இங்கே வழங்கப்படுது. இதில் நீங்களும் இதில் பார்க்குற மெய்யன்பர்கள் கலந்துக்கலாம், தாராளமாக கலந்து கொள்ளலாம். இப்போ நம்ம மடப்பள்ளியை பார்த்து வந்தோம். மடப்பள்ளியில் நிவேதியங்கள், ஆலயத்திற்கான நிவேதியங்கள்லாம் இங்கே தான் தயாராகுது. சாதாரண நாட்களில் இந்த நிவேதியெல்லாம் தயார் பண்ணுறோம். விசேஷ காலங்களில் பக்தர்களால் அளிக்கப்படுகிற கைங்கரியத்தின் மூலம் அன்னதானம்லாம் பண்ணுறோம். அன்னதானம் பண்ணும்போது அவங்கவுங்க எந்த அளவுக்கு கைங்கரியம் பண்ணுறாங்களோ அந்த அளவில் அன்னதானம், ஆடிப்பூரம், சிவராத்திரி, திருக்கார்த்திகை, சோமவாரம் இந்த காலங்களில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த அன்னதானத்துக்கு ஊரில் கிராம மக்கள் பெரியோர்கள் கைங்கரியம் செய்கிறாங்க. இதை இதையும் மேற்கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தங்களுடைய விவரத்தை தெரிவித்தால் எந்த நாளில் எப்படி செய்யணுமோ அதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு வரோம். இது தமிழில் தென்முக கடவுள்னு சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தீச வித்மகே தியானஸ்தாய திமகே தன்னோ ஈச பிரஜோதயாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் நமக்கு மௌன சுவாமியாக இருந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சமாக திகழ்கிறார். திருமேனி மிகவும் அழகாகவும் சிறிய அளவிலும் அமையப்பெற்றுள்ளது. இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பக்கத்திலே இந்த ஆலயத்தில் பல இடங்களிலும் நீங்கள் காணாத நவதலை வில்வம் என்கின்ற மகாவில்வம் அமைந்துள்ளது.
இந்த நவதலை வில்வமானது மிகச் சிறப்பு வாய்ந்தது. இந்த நவதலை இதில் 9 இலைகள் இருக்கும். இந்த 9 இலைகளை கொண்டு சிவனை பிரார்த்தனை செய்யும் பொழுது ஏகவில்வம் சிவார்ப்பணம் என்கின்ற ஒரு நிலையில் நாம் அதன் பலனை பரிபூர்ணமாக உணரலாம். இந்த ஆலயத்தில் தமிழ் வளர்த்த சமயக்குறவர்கள் அவருடைய திருமேனியை நிறுவி வழிபட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாக 8 ஆண்டுகளுக்கு முன்னால் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் திருமேனிகள் நிறுவப்பட்டு அவர்களுடைய அவதார திருநாளில் அதற்கான பூஜையும் நடைபெற்று வருகிறது. நால்வர் பார்த்தோம். அங்கே நான் பைரவர் சன்னதியில் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கோயிலில் மிக பழமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் தான் காசி விஸ்வநாதர், விசாலாட்சியெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர், விசாலாட்சி இருக்குது. இந்த முழுமுதற் கடவுள் விநாயகர் மூல கணபதியாக கருதப்படுகிறது. இது மூல கணபதியாக கருதப்படுதுன்னு சொன்னால் இதுதான் முதல்ல இருந்திருக்கும், தோன்றியிருக்கும் இந்த ஆலயம் இருக்கும்போது. எப்போ பைரவர் சிலையை பார்த்து நம்ம 500 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த விநாயகரும் இந்த காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்பிகையும் தொன்று தொட்டு இந்த கோயிலில் ஏகப்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்ததாக தெரிய வருகிறது. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இப்போது இந்த க்ஷேத்திரமானது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தாலுக்காவில் 80 ராதாநல்லூர் வட்டத்தில் இளையமதுகூடங்கிற க்ஷேத்திரத்தில் அந்த சுவாமி அருள் பாலிக்கிறார். சுவாமி சத்யாஜ்வாதமூர்த்தியாக மேற்கு பார்த்துருக்கார். ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் இது. இங்கே ராமர் வாழை இலையில் இவருக்கு சுவாமிக்கு அமுது பண்ணதுனால இளைய அமுது கூடம்னு க்ஷேத்திரத்தோட பேர். ரெண்டாவது பிரம்மா இந்த சுவாமி பூஜை பண்ணதுனால பிரம்மபுரீஸ்வரர்னு சுவாமிக்கு பட்டம் இருக்குது. ரெண்டாவது இந்த சுவாமி மன அழுத்தம், மன வருத்தம், ஏதாவது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் இந்த க்ஷேத்திரத்தில் பூஜை பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த நிறைவேறுதுங்கிறது தொன்று தொட்டு செவிவழி செய்தியாகவே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கோம். பெரியவா காலத்துலேயும் அப்படி அந்த மாதிரி நடந்திருக்கு. ரெண்டாவது இந்த க்ஷேத்திரம் இப்போ பார்த்தா கூட ஒரு வனாந்திரத்தில் ஒரு அருமையான ஒரு சூழலில் தான் அமைஞ்சிருக்கு. இதுவே ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே மிக சிறப்பான ஒரு இடமாக இருந்திருக்கும். ரெண்டாவது சுவாமி ரொம்ப அனுகிரகமூர்த்தியாக இங்கே இருக்கார். அம்பாள் சௌந்தரநாயகின்னு ரொம்ப சௌந்தரம்னாலே அழகுன்னு பேர். அம்பாள் அவ்வளோ அழகாக இருக்கும். சுவாமி மேற்கு பார்த்து இருக்கிறனால ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரமாக அது கடவு பண்ணுறோம். இன்றைக்கி மகா சிவராத்திரியாக இருக்கிறனால விசேஷமான பூஜைகள் இன்னைக்கு இரவு பூராவுமே நடக்க போகிறது. அந்த விசேஷமான அந்த சிவராத்திரி விழாவை பக்தர்கள் அனைவரும் பார்த்து தரிசிக்கணும் அப்படிங்கிறது அதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் மன அழுத்தம், திருமண தடை, வேறு ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா பிரார்த்தனை பண்ணி அதை நிறைவேற்றிக்கிறாங்க. ஆனால் இது வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாது. ரொம்ப ஆத்மார்த்தமாக உள்ள இடங்களுக்கு உள்ள வாழ்க்கை மட்டும்தான் இது தெரியும். அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் இந்த சுவாமிக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய இடமாக தான் இருந்துட்டுருக்கு. எதிர்காலத்தில் நல்லா நடக்கணுங்கிறது நான் சுவாமி வேண்டிக்கிறேன். இப்போது நம்ம சௌந்தரநாயகி அம்மனுடைய சன்னதியில் சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த சௌந்தரம் அப்படின்னாலே சௌந்தரநாயகி அப்படின்னு சொன்னாலே அழகுன்னு அர்த்தம். விசேஷமான அழகு. அம்பாளை பார்த்தாலே இப்படி தெரியும். முகத்துலேருந்து மூக்குலேருந்து எல்லாமே அவ்வளவு லட்சணமாக அந்த சுவாமியை அந்த காலத்திலேயே வடிவமைச்சிருப்பாங்க. அது இன்றைக்கும் பார்க்கலாம். கையில் மோதிரம், காலில் மெட்டி எல்லாமே போட்டுருக்கோம். அலங்காரம் பண்ணிட்டோம்னா அது ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு அம்பாள் இது. அதனால தான் அதுக்கு பேர் சௌந்தரநாயகின்னு பேர். சௌந்தரம்னாலே அழகுன்னு அர்த்தம். அதே போல் இந்த சுவாமிக்கு இந்த அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆடி போகிறோம். தை வெள்ளிக்கிழமை மற்றும் கடைவள்ளி மற்றும் விசேஷமான நாட்களில் அம்பாளுக்கு வலையெல்லாம் சாத்தி விசேஷமான பூஜை நடந்துட்டுருக்கு. அந்த பூஜையில் எல்லோரும் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் அவசியம் வரணும், கலந்துக்கணும். இங்கே அப்படி வர முடியாதவர்கள், கலந்துக்க முடியாத சூழ்நிலை உள்ளவர்கள் அல்லது வெளியில் இருக்கிறவங்க இந்த பூஜையில் பங்கெடுக்கணும்னா கூட நிர்வாகம் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு. கட்டாயமாக வந்திருந்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தினுடைய விசேஷ பூஜைகளில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். ரெண்டாவது என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 8098882393.
இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அது வாட்ஸ்அப் நம்பராகவும் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு ஆலயத்தினுடைய பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாம். பங்கு பெறலாம். நீங்கள் அவசியம் பங்கு பெறலாம். மீண்டும் என்னுடைய தொலைபேசி எண் அதாவது 8098882393. என்னுடைய பெயர் வந்து சுப்பிரமணிய சிவாச்சாரியார். இந்த ஆலயத்தினுடைய பரம்பரை அரங்காவலராகவும் அர்ச்சகராகவும் இருக்கேன். அதனால் நீங்கள் அவசியம் தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தினுடைய விசேஷ பூஜைகளில் பங்கெடுக்கலாம். அப்படி வர முடியல, கட்டாயம் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. வர முடியலைன்னா கூட நீங்கள் தபால் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு செஞ்சால் அதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் விரிவாக செஞ்சு தரோம். அர்ச்சனைகள் இதுவரை எல்லா இடங்களுக்கும் கட்டளை அர்ச்சனை போயின்னு தான் இருக்குது. அவளும் திருப்திகரமாக இருக்கிறதா எங்களுக்கு நிறைய செய்திகள் வந்துருக்கு. அவசியம் எல்லோரும் வாங்க. இது நேரம் வரை சுவாமியினுடைய அனுகிரகத்தை பற்றி பேசினோம். இப்போ வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கான ஒரு கற்பூராரத்தி பண்ண போகிறோம். இது வந்து சித்தர்கள் திருவடி சேவா ட்ரஸ்ட் மூலமாக எல்லா நேர்களும் இதன் மூலமாக பங்கு பெற்று சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெருமாள் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இரவு வந்து இன்றைக்கு 7 மணிக்கு ஆரம்பம். 8 மணிக்கு விசேஷமான பூஜை நடக்க போகிறது. அதை சித்தர்கள் திருவடி சேவா சங்கத்தின் மூலமாக நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். भगवद्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् सौन्दर्याम्बिका समेत ब्रह्मपुरीश्वराय मगपूर्णेरान्तरिशयामि ओम देवाय नमः सर्वेश्वराय नमः ओम भूर्भुवस्सुः भगवद्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् सौन्दर्याम्बिका समेत ब्रह्मपुरीश्वराय नमः
சுலவும் புவியலாம் ஒளி செய்
விண்ணின் மணியனைய மணிமுடி இலங்க அகலுள் வடவரையை சடான் என்ன மோதிடம் காணமை பணித்துலங்க நாழி ஒரு அறைக்கு நிசிரர் உயிர் முறுக்கும் ஒரு நலிவில் வடிவேல் விலங்க நடுவற்ற வீணப்பிசாசுகள் பிரேதங்கள் நடைவிட்டு உளம் கலங்க பேழமி வருந்திராதி திசைநாதனவநாதர் வெறுவுற்று அடிவணங்க பிண்டலமும் மண்டலமும் அசைவுற்று நிலை பிசை மேறுகிரியும் குலுங்க ஊழிமுடி என நவிரமேறு முதல்வா வென்ற 100 கடவென்று வருவாய் உலகனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதனே கண்ணே கண்மணியே கதிக்குரிய ஞானமே கருணையே கருணை ரசமே கருவினிற்கருவேம் தொழும்பனே இதய உன் கமலமே கமலமனமே விண்ணே விண்ணொலியே நல்வேத வேதாந்தமே மேதக வெறுக்கை அரசேன் வித்தாரமான புவனம் பரப்பெங்கினும் வியாபித்து நிற்கும் நிறைவே தன்னேறி நின்னடியை நன்னாத பாவி பொய் சாலவும் சொற்ற பாவி தக்கோரி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.